ஏன் நேரம் இல்லை? எதற்கு நேரம் இல்லை? அவர் மாநாடு நடத்துவதற்கே அவருக்கு நேரம் போதவில்லை. இளைஞரணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு வருகிற 21ஆம் தேதி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் 1,00,000 பேர்களை பங்கேற்கிற பூத் கமிட்டி மாநாடு. எதற்கு இத்தனை மாநாடு? ஏன் இந்த மாநாடு? ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்திருக்கிற காரணத்தினாலே மாநாடுகளை நடத்தி நடுக்கத்தை போக்குவதாக அவர்கள் இன்றைக்கு மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார். மாநாடு நடத்துவதிலே இன்றைக்கு அக்கறை செலுத்துகிற திமுகவே அரசு இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மாநாட்டுக்கு நாங்க யாராவது போனா அவங்களுக்கு முறுக்கு கொடுக்குறாங்க, கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க, பன்னு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, டீ ஷர்ட் யூஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க தான் ஏற்கனவே 525 வாக்குறுதியை நிறைவேற்றலையே. அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்க நிறைவேற்றிருந்தாதான் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா வந்திருக்குமே. இப்ப தமிழ்நாடு முதன்மை மாநிலமா வந்திருக்கு எதுல தெரியுமா? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், மூலதன செலவே கிடையாது, ஊதாரி செலவு செஞ்சு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஏப்பா உதயகுமார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு தானே நாங்க இரட்டையில ஓட்டு போட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்கி இந்த சோழவந்தான் தொகுதியில இரட்டையிலே மலரும் என்கிற உறுதியோடு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நாங்க பேசுறது உங்களுக்காக மட்டும் இல்ல, நீங்க போய் பக்கத்து வீடு எழுத்து வீடுலாம் சொல்லணும். உதயகுமார் ஒரு மொட்டை மண்ணை வந்து கத்துன்னு கத்துறாம்பா பாவம். இந்த சோழவந்தான் தொகுதியில ரெட்டலையில ஓட்டு போட்டு நம்ம எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும்